Hi friends, welcome to Meena Samil. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டா நம்ம பார்க்க போகிறது பான் குல்கந்த் கப்ஸ். பான் குல்கந்த் கப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் நிறைய பேருக்கு பான் அதாவது வெற்றிலை அப்படின்ற ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நான் உள்ள ஸ்டஃபிங்க்கு குல்கந்த் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன். இதே ரெசிபியை ஒரு லட்டு ஃபார்ம்லேயும் செய்யலாம். அதாவது அந்த லட்டு பிரேக் பண்ணும்போது உள்ள ஸ்டஃபிங் குல்கந்த் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஆனால் நான் கட்டோரி அதாவது கப் ஃபார்மில் நான் செஞ்சு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்த உடனே எடுத்து சாப்பிடணும் போல் அந்த அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷல் பான் குல்கந்த் கப்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பான் குல்கந்த் கப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் 1 லார்ஜ் கோகனட்டை உடைச்சு பத்தியாக எடுத்து வச்சுருக்கேன். இது மெஷர் பண்ணி பார்க்கும்போது 1.5 கப்ஸ் இருக்குது. இதுக்கு தேவையானது 1 லார்ஜ் கப் ஆஃப் கேண்டி கல்கண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கல்கண்டு எடுத்திருக்கேன். இது இல்லாத பட்சத்தில் ரெகுலர் சுகர் இஸ் ஆல்சோ ஓகே. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டெசிகேட்டட் கோகனட், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ, கொஞ்சமாக க்ரீன் ஃபுட் கலர், திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷனல், ஒரு 3 ஏலக்காய். அண்ட் இது வெற்றிலை நான் கல்கட்டா வெத்தலை அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ஃப்ளேவர் ஓவர் லோடடாக இருக்கும். இது 10 இலை இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பாதாம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குல்கந்த். இப்போ பான் குல்கந்த் கப்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஸ் எ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த கோகனட் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நம்ம நல்லாவே அரைச்சிக்கலாம் ஸ்மூத்தாக. இப்போ தேங்காய் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஸ்மூத் மிக்சராக அரைச்சி வந்தாச்சு. அடுத்து இந்த பாதாம் பருப்பு அண்ட் முந்திரி பருப்பு கூட மிக்சியில் கொஞ்சம் கோர்ஸ் டெக்ஸ்டருக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாதாம் அண்ட் முந்திரி அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்து இந்த வெத்தலையை நம்ம இப்படி சின்ன சின்ன பிட்ஸாக கட் பண்ணிக்கலாம். வெற்றிலை நல்லா வாஷ் பண்ணி பேட்ச் ட்ரை பண்ணியிருக்கேன். கல்கட்டா வெத்தலை கிடைக்காத பட்சத்தில் ரெகுலர் வெத்தலை கூட இஸ் ஓகே. பட் ஆனால் கல்கட்டா வெத்தலை வாங்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் அண்ட் கலர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். காம்பை கிள்ளி எடுத்துடலாம். இந்த வெத்தலை லீவ்ஸை எல்லாமே குட்டி குட்டி பிட்ஸாக நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா அரைச்ச இந்த கோகனட் மிக்சரை சேர்த்துக்கலாம். கோகனட் ரொம்ப முத்தலாக இருக்கிறத விட கொஞ்சம் டெண்டராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோகனட் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அண்ட் மோரோவர் நான் கோகனட் நான் பத்தை பண்ணி இருந்தது போது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அண்ட் மேலே அந்த ப்ரௌன் லேயர் ரொம்ப லைட் கலராக இருந்தது. அதனால தான் நான் அதை ரிமூவ் பண்ணல. சம்டைம்ஸ் கோகனட்டுடைய ஷெல் டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி டார்க்காக இருக்கும்போது ஒரு பீலரால் அந்த டார்க் ஏரியாவை விட்டுட்டு ஒன்லி த ஒயிட் ஏரியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரிசல்ட் அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன்வைல் இந்த கல்கண்டை கூட நம்ம மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், கல்கண்டை ஃபைன் பவுடர் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கோகனட் மிக்சரில் சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாக கரைஞ்சிடும். அந்த ஒரு காரணத்தினால தான். அண்ட் நார்மல் சுகரை விட கல்கண்டு சேர்க்கும் போது பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகம், டேஸ்ட்டும் என்ஹான்சிங்காக இருக்கும். கல்கண்டு இல்லாத பட்சத்தில் ரெகுலர் சுகர் இஸ் ஆல்சோ ஓகே. இது 4 to 5 மினிட்ஸ் ஆகும் நல்ல திக் ஆகிறதுக்கு. ஏன்னா சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி லெவல்ஸ் ஓரளவுக்கு லூஸ் ஆகும், திரும்ப தான் கட்டி பிடிக்கும். டெக்ஸ்டர் கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு இல்லைங்களா, அதனால கொஞ்சம் தெளிச்சிட்ருக்கு. ஃப்ளேம் சிம்மரில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். எவ்ரி 2 மினிட்ஸ் நம்ம ஸ்டியர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மீன்வைல் இந்த வெற்றிலை இலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே சோம்பு, ஏலக்காய் அண்ட் மில்க் பவுடர் இது இப்போ ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். ஸ்மூத்தாக அரைக்கும் போது நம்மளுக்கு சம் லிக்விட் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மில்க் அப்ராக்சிமேட்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மில்க்கை சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஸ்மூத்தாக அரைச்சி முடிச்சாச்சு. கூட ஒரே ஒரு டீஸ்பூன் நம்ம குல்கந்தை சேர்த்துக்கலாம். இது இன்னொரு வாட்டி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஆரம்பத்துக்கும் இப்போத்திக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. அடுத்து அரைச்ச இந்த பான் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம்.
குறைஞ்சது வந்து 3 to 4 minutes ஆகும் நல்லா கட்டிப்படுறதுக்கு. கூடவே க்ரீன் ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷனல். ஆனால் சேரும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வெற்றிலை இலைகள் வந்து நம்ம அரைக்கும் போது மில்க் பவுடர் அண்ட் மில்க் சேர்த்து நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டென்ஸ்ட் மில்க் சேரணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கல்கண்டோடைய ப்ரப்போர்ஷன் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஒரு 2 minutes மூடி போட்டு வைக்கலாம். பாருங்கள் நல்லாவே திக் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இன்னுமே திக் ஆகணும். இன்னொரு 2 more minutes வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம ஓப்பன் பேன்லேயே வந்து இன்னொரு 2 minutes ஃபைனல் ஸ்டியரிங் கொடுத்துக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல ஒரு ஹல்வா பதம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு டிசைர்ட் டெக்ஸ்டர். ஏன்னா நல்லா ஆறின பிறகு வந்து டெக்ஸ்டர் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அகலமான ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் சீக்கிரமாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். மீன்வைல் மேலே வந்து டாப்பிங்காக நம்ம பாதாம் அண்ட் முந்திரி ஒன்றும் அதிகமாக பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதே போலுக்கு வந்து நம்ம இந்த லெஃப்ட் ஓவர் குல்கந்த் இருக்கு இல்லையா, இது வந்து சேர்த்துக்கலாம். கூடவே இந்த டூட்டி ஃப்ரூட்டி இது வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஆர் ட்ரை ஃப்ரூட் டாப்பிங். இப்போது நம்மளுடைய இந்த பான் மிக்ஸ்சர் வந்து நல்லாவே ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறியாச்சு. அடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இந்த டெசிகேட்டட் கோகனட்டை சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து நம்ம கிரீஸ் தடவிக்கலாம், ப்ரிஃபரபிளி நெய். முதல்ல ஒரு லட்டு மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த டெசிகேட்டட் கோகனட் மேலே இப்படி ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக இப்படி நம்ம டிப்ரெஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன கப்பு மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டோரி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஷேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஃபில்லிங் எடுத்து இது மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கப்ஸும் மோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ our pan Gulkand cups is ready. இந்த வருஷம் தீபாவளி ஸ்வீட் பான் குல்கந்த் கப்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விஷிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் அ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.